நம்ம விஜய், மல்லி 2 பேருமே அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிய ரொம்பவே சூப்பராவும், கிராண்டாவும் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏன்னா விஜய் கிட்ட மல்லி ஒரு ஆசைய சொல்லியிருந்தாங்க. "இன்னைக்கு முழுவதுமே என் கைய நீங்க புடிச்சுட்டே இருக்கணும். கை விட்டுறவே கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்ற சமயத்துல, ஒரு நாள் முழுவதுமே அந்த கைய புடிச்சுட்டே தான் போயிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறப்ப கூட, அவங்க கை கட்டப்பட்ட நிலையில தான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. வர வழியில டிராஃபிக் போலீஸ் கிட்டயுமே மாட்டுவாங்க. ஆனாலுமே விஜய் அத விட்டு இறங்கவே கூடாது அப்படிங்கிறதுல, என் ஒய்ஃப்‌க்கு உடம்பு சரியில்ல. அவங்க கை ரொம்பவே நடுக்கமா இருக்கு. அதனால தான் என்னோட கையோட சேர்த்து நான் கட்டி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாரி விஜய் பொய் சொல்லிருவாங்க. அதனால அந்த போலீஸுமே அவங்கள அலோவ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஜாலியா இருந்தது. விஜய் இவ்ளோ குறும்பு பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி தான் பார்க்கறதுக்குமே தோணுச்சுது. சரி, ஓகே, அடுத்ததா இதெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதால இப்ப கை கட்டெல்லாம் எடுத்துடுறாங்க. அடுத்ததா இப்ப நாகு ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க. மல்லி வந்து "என்னாச்சு அண்ணி? ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க? அண்ணன் எதுவும் சொன்னாரா? அண்ணன் ஃபோன் பண்ணி திட்டினாரா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மல்லி. இந்த மயில் பண்றது எனக்கு சரியா இல்ல." அப்படிங்கிற மாரி மயில் பண்ண எல்லா விஷயங்களையுமே இப்ப எடுத்து சொல்லிடுறாங்க. ஏன்னா நாகு பண்றது சரியா தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா சரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த விஷயத்த மறைக்கணும், எந்த விஷயத்த மறைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா மயிலோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க பண்ற தப்ப நிச்சயமா மல்லிகிட்ட சொன்னா மட்டும் தான் அவங்க அவங்கள கண்டிப்பாங்க அப்படிங்கிறதுல, இப்ப நாகு சொன்னதுல எந்த ஒரு தவறுமே இல்ல. இப்ப மல்லியுமே மயில கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா மயில பொறுத்தவரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நாகு கிட்ட "நான் ஃபோன்ல ஊதத்தான் செஞ்சேன். தூசி இருந்தது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப என் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணுகிட்ட பேசியிருந்தேன். அந்த பொண்ணுக்கு தான் முத்தம் குடுத்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இப்ப நாகு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "இவ மாத்தி மாத்தி பேசுறா மல்லி. சரியா விசாரிச்சு பாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இது என்ன வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா நம்ம அம்மா இல்லாத நம்மள அம்மா மாதிரி இருந்து வளர்த்த நம்ம அண்ணிய நீ எப்படி எதிர்த்து பேசலாம்?" அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. மல்லி பேசினது உண்மையாவே நெகிழ்ச்சியா தான் இருந்தது. கூடி சீக்கிரம் மல்லிகிட்ட இந்த மயிலும் மாட்டணும். மயில் நிச்சயமா திருந்தணும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.